நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது, நம்ம கஷ்டத்த வெளிய சொல்லவே முடியல. ஆனா, மனசுக்குள்ளேயும் வச்சுட்டு இருக்க முடியல. அப்படின்றபோது தான் நம்மளுக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். அது 1 நாள், 2 நாள்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு 1 நாள், 2 நாள் இருக்கும். ஆனா, சில பெரிய பிரச்சனைகளுக்கு அந்த துக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அத யார்ட்டயும் சொல்லவும் முடியாது. நமக்குள்ள வச்சுக்கவும் முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நம்ம சுமந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம் அனுதினமும். அந்த டைம்ல இந்த வார்த்தை "உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று" அப்படின்னு ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லும்போது, அந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்பவும் ஆறுதலா இருந்துச்சு. அந்த அந்த வார்த்தைய நம்ம பிடிச்சுக்கிட்டு, இது எங்க இருக்கு? இது ஏன் யாருக்கு சொன்னாங்க? இது ஏன் என் காதுல விழுந்துச்சு? அப்படின்னு நம்ம அத தேடும்போது, அது தேடலுக்கு கிடைத்த பதில் தான் வேதம். பைபிள், தமிழ் பைபிள். அத படிக்க படிக்க அனுதினமும் நமக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையில ஏதோ பெருசா ஜெயிச்சிட்டோன்ற ஒரு நம்பிக்கை. இத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். நீங்களும் அனுபவிச்சு பாருங்க. இப்போ ஃபோனில் தமிழ் ஆப் அப்படின்னு நம்ம ப்ளே ஸ்டோரில் போட்டு டவுன்லோட் பண்ணிட்டா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. அதை நம்ம படிக்க படிக்க நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கும். நல்ல நல்ல வசனங்கள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. வார்த்தைகள் வந்து நம்மளை தேற்றும், ஆறுதல் படுத்தும், பேசும், சந்தோஷப்படுத்தும். அது அனுபவிச்சாதான் தெரியும். மற்றவங்க சொல்லி நம்ம கேட்குறதுக்கும் நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நம்ம வாசிக்கிறது தான் த பெஸ்ட்டு.